தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்லேருந்து ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு கிராம வங்கியில தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், மல்டிபர்ப்பஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 விதமான போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,995 போஸ்டிங் இருக்கு ஆல் ஓவர் இந்தியால. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 500க்கும் கிட்ட வேகன்சி இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஒரு பேங்க் ஜாப், அதுவும் பெர்மனன்ட்டான ஜாப். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 27க்குள்ள அப்ளை பண்ணணும். அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் லிமிட், சேலரி, அத பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை மிஸ் பண்ணாம நீங்க ரிசீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸரில் ஸ்கேல் 1, 2, 3 போஸ்ட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மல்டிபர்பஸ் போஸ்ட் இருக்குது. ஸோ குரூப் ஏ அண்ட் குரூப் பி ரெண்டுக்குமே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 27க்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. நம்ம அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நடக்கும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நவம்பரில் நடக்கும். இன்டர்வியூ வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ இருக்கும். அவங்களுக்கு இன்டர்வியூ நவம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக நமக்கு ரிசல்ட் எல்லாம் ஃபைனல் ரிசல்ட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் டென்டேட்டிவாக நமக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். பட் நான் உங்களுக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ தமிழ்நாட்டில் என்ன ரூரல் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் ஹெட் குவார்ட்டர் சேலமில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு, தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். புதுச்சேரியில் புதுவை பாரதியார் கிராம பேங்க்னு இருக்குது. அதுக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் அது வேகன்சி கம்மி. ஸோ நீங்கள் இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஏதோ ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். குரூப் ஏல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். மேனேஜருக்கு 21லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் மேனேஜருக்கு மினிமம் 21லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். இதில் இந்த ஸ்கேல் 2 and 3 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு மட்டும்தான். பட் இந்த மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த 2 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதாவது நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் அந்த போஸ்ட்டுக்கு எனி யூஜி டிகிரிங்க, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இங்கே நமக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும். டிசைரபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு பேசிக்கான ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். ஸோ பேசிக்கான கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு. ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பேச்சுலர்ஸ் டிகிரி எனி டிசிப்ளின் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அதில் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இங்கே கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், கோஆப்ரேஷன், ஐடி, மேனேஜ்மெண்ட்டு, லா, எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ். பட் இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் இல்லை, எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். அதுக்கடுத்து ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3 இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி அது கூடவே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் சீனியர் மேனேஜர் அதில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான போஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நம்ம பேசிக்காக ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன், மறந்துடாதீங்க, தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 175, ரிமைனிங் எல்லாத்துக்கும் 850. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கும் அதே ஃபீஸ் தான். பட் இப்போ நீங்கள் இதுக்கு நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், நான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு அப்ளை பண்ணுறேன்னா இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும், இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும். ஸோ அப்போ 2 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா ரெண்டுமே நம்ம எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு,
அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 40 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின், 40 மார்க்ஸ், மொத்தம் 80 மார்க்ஸுக்கு நம்ம எடுக்கக்கூடிய கட் ஆஃப் தான். மொத்தமாக இதுக்கு 45 மினிட்ஸ் டியூரேஷன். காம்போசிட் டைம் அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனி டைமிங் கிடையாது, மொத்தமாக ரெண்டுக்கும் 80 கொஸ்டினுக்கும் சேர்த்து 45 நிமிஷம் டைம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அதில் 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதில் 40 கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்ஸ், இதுக்கும் மொத்தமாக 45 நிமிஷம். அது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, இது ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு உண்டான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ இது கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ அதில் ஹிந்திங்கிறது லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நமக்கு என்ன லோக்கல் லாங்குவேஜோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 40 கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸுக்கு எழுதுகிறோம். மொத்தமாக நமக்கு 2 ஹவர்ஸ் டைம். ஆஃபீஸர் ஸ்கேலுக்கும் சேம் அதே தான். ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இங்கே நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்துடும். ஸோ இது 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸுக்கு 2 ஹவர்ஸ் நமக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்க, ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேலில் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கேடரில் வரதுனால நமக்கு இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸ்பெஷலிஸ்ட் கேடர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு வரக்கூடிய பேட்டர்ன். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தெரியாது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு கட் ஆஃப் தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாரும் கட் ஆஃபை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நம்மளால் போக முடியும். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. பட் எல்லாத்துக்கும் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணுமா அப்படிங்கிறத ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்தெந்த லொக்கேஷனில் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ இங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கேல் 1, 2 and 3. அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ நடக்கும். அது இன்டர்வியூ லொக்கேஷன் எங்கே வரணும், எந்த அன்னைக்கு, என்ன டைமுக்கு வரணும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 377 வேகன்சி இருக்குது மொத்தம். அதுக்கு அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 110 வேகன்சி இருக்குது. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 400, 500 கிட்ட வேகன்சி இருக்குது. ஸோ இது காம்படிஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நார்த் இந்தியன்ஸ், ஸோ மற்ற ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரும் நம்ம கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன். ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லோரும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், கொஞ்சம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது போக ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அந்த போஸ்ட்டுக்குண்டான வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேகன்சிஸ் செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கெல்லாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர் இருக்கும். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ இந்த ஒரு 5 ஸ்டேட், இந்த ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நமக்கு மெயின் சென்டர் இருக்கும். ஸோ இது எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லோரும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணணும், அந்த தம் சிம்பிள், நம்மளோட சிக்னேச்சர், ஃபோட்டோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஒரு பேசிக்கான எல்லா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு டைம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன் IBPSலேருந்து ரிலீஸாக இருக்கக்கூடிய RRB நோட்டிஃபிகேஷன். ஸோ எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.